மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் வந்து எபிசோடு நல்லா சிறப்பாக தரமாக இருந்துச்சு போல இருக்கு. உண்மையாகவே நீங்கள் எபிசோடு வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து ஃபன் இருக்கிற நேரத்தில் ஃபன் இருந்துச்சு, சண்டைகள் இருக்கிற நேரத்தில் சண்டைகள் இருந்துச்சு, குரூப்பிசம் இருக்கிற இடத்துல குரூப்பிசம் இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு நீங்கள் எபிசோடு. ஸோ இன்னைக்கு எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட சாண்ட்ரா வர்சஸ் திவ்யா ஃபைட். இந்த ஃபைட்டில் வந்து முழுக்க முழுக்க சாண்ட்ராவோட ஒரு தப்பான புரிதல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து திவ்யா மேலே நமக்கு 1008 மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். பட் ஆனால் பிரஜித் போனதுக்கும் திவ்யாவுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. பக்கத்தில் உட்காந்துருக்க ரம்யா எது சொன்னாலும் சாண்ட்ரா அக்செப்ட் பண்ணுறாங்க, பாரு சொன்னால் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் ஏன்னான்னு தெரில, திவ்யாவை பார்த்தோன்னே இரிட்டேட் ஆகுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. அவங்களோட புரிதல் என்னன்னா வந்து லாஸ்ட் வீக் வந்து பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் வந்து ஒரு ஃபைட் ஒன்று ஏற்பட்டிருக்கும். ஸோ இதன் மூலயமா வந்து தப்பாக வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி என்ன தப்பாக நினைச்சாங்கன்னு தெரியல. ஒன்றுமே கேட்கல நண்பர்களே. பிரஜன் வெளியில் போயிட்டாரு, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாமா, இந்த கபோர்டை மாற்றி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் கான்வர்சேஷனில் தான் போனாங்க. என்னை விட்டு, என்னை தனியாக விடு, ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுற, என்ன பண்ணணும், நானும் வெளியில் போடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த ட்ராமா சாண்ட்ரா அவர்களே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பார்க்கும்போது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் வந்து மிக முக்கியமான ஒரு ஃபைட் ஒன்று, கம்ருதீன் வர்சஸ் அரோரா. ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஒரு ஃபைட். கண்டிப்பாக இது வரும்னு நினச்சேன். இவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போதே இந்த சண்டை ஏற்படும் சொல்லி நினச்சேன். சோஷியல் மீடியாலாம் வந்து திடீர்னு அரோரா வந்து ஒரு பெரிய கேமர் ஆகிட்டாங்க. வேற லெவல். அரோரா பாயிண்ட்லாம் வந்து நச்சுன்னு எடுத்து வைக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபைட் ஆரம்பிச்சது எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு ஃபங்கஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும் கிச்சனில். அதை வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த கிச்சனுக்கும் அரோராவுக்கும் சம்மந்தமே இல்லை தெரியுமா. அரோரா ஃபஸ்ட்டு 5 வாரங்கள் வந்து ஒன்றுமே பண்ணலை, கண்டென்ட்டே கொடுக்கல. அதுக்கப்புறமா அரோரா எப்படி வெளியில் தெரிஞ்சாங்கன்னு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அரோரா எப்படி வெளியில் தெரிஞ்சாங்க? ஃபஸ்ட்டு கம்ருதீன் வினோத்தால தான் அரோரா வெளியில் தெரியுறாங்க. அந்த வாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ரோஸ்ட் வந்து அரோரா விழுது. ஸோ அதுக்கப்புறமா கம்ருதீன் வினோத் கூட இருந்து அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா தான் வெளியில் அரோரா தெரியுது, ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுறாங்க, அது மூலயமா பிரபலமாகறாங்க. ரெண்டாவது ஒரு கண்டென்ட், விஜய் பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் இருக்கிற அந்த காதலால இவங்க இடையில பூந்து முதல்ல விஜய் பாரு கம்ருதீன் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒரு ஃப்ரெண்டா ஒரு இதுவா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இடையில பூந்து இவங்க வெளியில போயிட்டு இவன் அவங்ககிட்ட போய் தப்பா ஒரு விஷயத்த சொல்ல, இதுல வந்து அரோரா வந்து லைம்லைட் வர, நான் கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ணல, இருக்கிற யதார்த்தத்தை சொல்றேன். ஏன்னா நீ கம்ருதீன் மேல இருக்கிற வன்மத்தில் வந்து வெளியில நிறைய பேர் வந்து அரோராவுக்கு ஃபயர் விடுறாங்க. பட் ஆனா அரோரா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இன்னைக்கு வீட்டில் இருக்காங்கன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் கம்ருதீன், பார்வதி, இவங்க 2 பேர் தான். வினோத், இவங்க 3 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வினோத் வந்து கூட வச்சுக்கிட்டு ஃபன் பண்ணி வெளியில தெரிய வச்சு மக்களுக்கு இன்னும் சொல்ல போனா வச்சுக்கோங்க, வினோத் எந்த வாரம்லாம் வந்து நாமினேஷன்ல வரலையோ அந்த வாரங்கள்லாம் வந்து வினோத்தோட ஃபேன்ஸ் அரோராவுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. இப்போ வினோத் மேலேயே வந்து வன்மத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்க ஒரு குதிரை, சாரி ஆதிரை, இவங்களுக்கு வந்து இவங்க கூட இருந்துட்டு ஜால்ரா போடுறாங்க. ஆப்போசிட்டா வினோத்தை தான் டார்கெட் பண்ணி அடிக்குது ஆதிரை. வேணும்னே கூட போயிட்டு சுத்திக்கிட்டு இதெல்லாம் வந்து நல்லதுக்கா? சரி, இந்த பிரச்சனைக்கு வருவோம். இந்த பிரச்சனையில வந்து ஆக்சுவலா வந்து கம்ருதீனுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலா வந்து கம்ருதீன் உண்மையை சொல்லணும்னா வந்து பொசசிவ் ஆகிறான். என்னன்னா அரோரா வந்து ஆதிரை கூட பழகிறது பேசுறது கம்ருதீனுக்கு பிடிக்கல. அட் த சேம் டைம் அந்த பிரச்சனையை ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து கம்ருதீன் பேச, ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன் தான் போகுது. அந்த கான்வர்சேஷனில் 2 பேருமே வார்த்தை விட்டாங்க. அதில் வந்து கம்ருதீன் வந்து எல்லாம் மீறி என்ன சொல்கிறான்னா வந்து துஷார் வெளியில் போகிறதுக்கு நீ தான் காரணம், பிரவீன் வெளியே போகிறதுக்கு நீ தான் காரணம், இந்த வீட்டில் நீ வந்து எப்படி ஃபஸ்ட்டு 5 வாரம், அதாவதுங்க டம்மியாக சில பேர் வந்து கடந்து வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் தெரிவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அரோரா. இப்போ அரோரா மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம் வந்து வந்த முதல் வாரத்துலேருந்து கேம் ஆடி மற்றவங்க மாதிரி வந்து கண்டென்ட் கொடுத்து உழைப்பை போட்டுருந்தா நம்ம வந்து கேட்க போகிறது இல்லை. அவன் சொல்கிறது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சொல்கிறது உண்மைதான். அரோரா வெளியில தெரிவதற்கான மிக முக்கியமான காரணமா இந்த 3 பேர் இருந்திருக்காங்க, கம்ருதீன், பார்வதி, வினோத். அதெல்லாம் வந்து அவங்கள நம்ம பிடிக்க, இப்போ பார்வதி மேல நமக்கு 1008 கருத்து முரண்கள் இருந்தாலுமே அதுதான் ரியாலிட்டி, உண்மை அதுதான். அதுல வந்து துஷாரை பத்தி ஏன் பேசுற, துஷாரை பத்தி ஏன் சொல்ற, என்னோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசுற. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, அரோரா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அப்போ பாரு இன்டர்ஃபர் ஆகி திரும்ப பாரு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகும்போது அரோரா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுமா? துஷார் பேரை அப்போ தான் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்திருப்பாங்களே. இப்போ எதுக்கு பார்வதியும் கம்ருதீனும் க்ளோஸ் ஃப்ரெண்டானா க்ளோஸாக இருந்தா அரோரா எதுக்கு போயிட்டு துஷார் ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுவுறதும், துஷார் இருந்தால் நான் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன், என் டார்லிங் எப்போ வருவான்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துஷார் பேரை யூஸ் பண்ணதுன்னா காரணம் என்ன? அப்போ கம்ருதீன் கேட்கறதுல என்னங்க தப்பு?
துஷார் பேரை வந்து கமருதீன் சும்மாலாம் சொல்லலை, சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லாமல் வந்து கமருதீன் சொல்லவே இல்லை. ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா துஷாரை தான் அவர் வந்து மீன் பண்ணுவாங்க அரோரா. இப்போ என்னாச்சுன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட உடனே போயிட்டு இவங்க ஆதிரி கூட போய் ஜாயின் அடிச்சிட்டாங்க. உடனே ஆதிரி வந்து செம்மையாக ஜால்ரா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரவீன் போனதுக்கான வந்து காரணம் வந்து நீதான் சொல்லி சொல்லும் போது டென்ஷனாக வராங்க. இப்போது நேத்திக்கு போன வாரம் வீக்கெண்டில் தான் நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை தான் நினைக்கிறேன், எல்லாரும் முன்னாடி நின்று ஆதிரி பேசினாங்கல்ல. ஆதிரி என்ன பேசினாங்க, வாட்டர்மெலான் வெளியே போனது தர்பீஸ் வெளியே, அதாவது வாட்டர்மெலான் தர்பீஸ்ன்னு கூட சொல்ல ஆதிரை. நம்மளோட டாக்டர் திவாகர் அவர்கள் வந்து என்ன இதெல்லாம் ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி, அந்த ஆள் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக நீ பண்ணுற, சரி ஓகே. டாக்டர் திவாகர் வெளியில் போகிறதுக்கு வந்து வினோத் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது வினோத் அந்த இடத்துல டென்ஷன் ஆகிருப்பாப்புல. ஏன்னா தப்பே பண்ணாமல் நம்ம பேரை வந்து எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணி அந்த ஆள் பைத்தியம் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த பைத்தியம் சொல்கிறதுலாம் எடுத்து வந்து சவம் முன்னாடி சொல்கிறேன்னு சொல்லி டென்ஷன் ஆகும்போது அந்த இடத்துல அரோரா என்ன பண்ணாங்க, இருங்க அவங்க கருத்தை சொல்லட்டும், என்ன இப்படி ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணி காமிச்சாங்க பார்த்தீங்களாங்க. அந்த சோஃபாவில் உட்காந்து அப்படி ஒரு 2 ஜர்க்கு விட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஜர்க்கு விட்டு அதை கூட வீக்கெண்டில் வினோத் வந்து சொல்லும் பொழுது விஜய் சேதுபதி நார்மலைஸ் பண்ணியிருப்பாரு. ஏங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க, நீங்கள் பண்ணதை விட அது பெரிய சொல்லிட்டு வினோத்தை தான் டார்கெட் பண்ணாரு. அப்படி வாட்டர்மெலான் வெளியில் போனதுக்கு நம்ம வினோத்தை தான் காரணம்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்லும் பொழுது இனிச்ச அரோராவுக்கு இப்போ துஷார் வெளியில் போனதுக்கு பிரவீன் வெளியில் போனதுக்கு அரோரா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை ஆடின அதே கேம் ஆடின கமருதீன் சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? இதை நடுவில் ஆதிரி ஒரு வார்த்தை விட்டாங்க, எனக்கு காமெடியாக இருந்துச்சு. பிரவீன்ராஜ் வெளியில போனதுக்கு ஏன்டா அரோராவை சொல்றீங்க, இதுக்கு என்ன சொல்றது, வெளியில போனவங்களை பத்தி ஏன் பேசுற, நீ தான் இந்த கேவலமான கேமை ஸ்டார்ட் பண்ணி வச்சு வந்த 2வது வாரம் தர்பீஸ் வெளியில போனதுக்கு கானா வினோத் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான கேமை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே நீ தான். ஒருவேளை இந்த வீக்கெண்டு விஜய் சேதுபதி வந்து ஏமா கமருதீன் நீ பண்ணது தவறு, எப்படி வெளியில போன துஷாரையும் பிரவீன்ராஜும் இழுத்து எப்படி நீ சொல்லி பேசலாம், அவங்க வெளியில போனதுக்கு அரோரா தான் காரணம் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு கண்டிச்சாருன்னா அப்போ போன வாரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சேதுபுரம் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா வந்து போன வாரம் இதே ஆதிரை தர்பீஸ் வெளியில போனதுக்கு கானா வினோத் தான் காரணம்னு சொல்லி சொல்லும்போது அதை பத்தி ஒண்ணுமே கேட்காத நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரமும் அதை பத்தி எதுவுமே கேட்கக்கூடாது, அது அவரோட கேம்ல வருது. கமருதீன் சொன்னதா ஃபைனலா. கமருதீன் என்ன சொன்னா, நீ வந்து என்னை வந்து பர்சனலா பார்க்கல, ஃப்ரெண்டா தானே பார்க்குற, நான் அப்படிதான் பேசுவேன், துஷார் வெளியே போனது நீ தான் காரணம், பிரவீன் வெளியே போனது நீ தான் காரணம், இது என்னோட கேம். அந்த நான் சொல்ற கருத்துல வந்து உண்மை இருக்கா பொய் இருக்காலாம் எனக்கு தெரியாது, 1 வீக் ஆகிறதுக்கு நான் ஆடுறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க. பிக் பாஸ் கேமுக்கு வந்திருக்கீங்க நீங்க, அதை விட்டுட்டு சும்மா உட்காந்து என் கூட பழகி என்னோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாச்சும் உங்க கூட பழகினா உங்க ஆதரின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வெளியில போய் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு உள்ள வந்து ஒரு கேம் ஒன்று ஆடுது, அது ஒரு கேமு, அது ஒரு கேவலம். ஆக்சுவலாக நடுவில் வந்து கானாவனத்தை வந்து செஞ்சு விட்டாப்புல ஆதிரி ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்தாங்க மேடம், அப்படி நான் சொல்றதா கரெக்டு. அவங்க தூரமான ஒரு சிரிப்பாங்க பாருங்க, ஐயோ எப்பா அது நம்ம பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இது. ஆக்சுவலாக வந்து அந்த இதில் வந்து ஆதரை போட்டு பொழந்துட்டாப்புல. கமருதீன் இங்கே நிறைய பேர் ஏற்றி விடுவாங்க, நிறைய பேர் வந்து உன்னை வந்து இது பண்ணி விட்டு ட்ரிகர் பண்ணி விட்டு போயிடுவாங்க, தயவு செஞ்சு வார்த்தை விட்டுறாதரா. ஏன்னா வார்த்தை விட்டாப்புல கமருதீன். கண்டிப்பாக வீக்கெண்டில் ரோஸ்ட் இருக்கும். என்ன சொல்லலாம்னா வந்து அந்த கம்மல் வந்து போட்டிருக்கலாம், அந்த கம்மலை கழட்டி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அரோரா இருக்காங்கல்ல, உலக மகா நல்லவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்கும்பொழுது ஏன் அந்த கம்மலோட நிப்பாட்டிட்ட, ஜட்டி கிட்டி கொடுத்து அதே தட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாப்புல. அது தப்பு தான். நம்ம இதுக்கே நிறையா சொல்லியிருக்கோம், 18+ பேசக்கூடாது, குழந்தைங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அந்த விஷயத்தை அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இது ஆக்சுவலாக வந்து இது எங்கே ஆரம்பிக்குது, அதுக்கப்புறமா அந்த 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ தெளிவாக சொல்கிறான், நீ வந்து என் கூட கானா வினத்து கூட இருக்கும்போது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தா, எந்த அளவுக்கு வந்து ஃபண்டாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு வைபாக இருந்துச்சு, நீ ஏன் போய் அது கூட போய் சேர்ந்த அப்படிங்கிறது வந்து காரி துப்பாத குறையாக வந்து கமருதீன் வந்து கேட்டதெல்லாம் வந்து தரமான செருப்படி. இதுக்கப்புறமாச்சும் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து விக்ரம் இதை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விக்ரம்கிட்ட நமக்கு பிடிச்சத விஷயம் தான், கேமா பார்ப்பாப்ல, எது கேமு எது பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன பேச முடியும் உன்னால, விட்டு போ, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நண்பர்களே இந்த ஃபைட்டுக்கான முக்கிய முதல் காரணமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கேப்டன்சி செம்மையாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி டாஸ்க்லாம் வந்து இந்த சீசனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் முழுக்க சிரிச்சு என்ஜாய் பண்ணணும். அந்த அளவுக்கு செம்ம ஃபன்னாக போச்சு. அதில் வந்து உண்மையாகவே டிசர்வடான நம்மளோட அமித் அவர்கள் வந்து கேப்டனாக வந்தது வந்து நமக்கு வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து
சாண்ட்ரா கிட்ட பார்வதி கக்கிய வன்மங்கள். எனக்கு ஏன் என்ன பாரு இப்படியே இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சில நேரம் வந்து நல்லா கேம் ஆடுறாங்க, சில நேரம் இந்த மாதிரி வேலைகளையும் பார்த்து விட்றாங்க. எதுக்கு ஆக்சுவலாக வந்து பிரஜன் வெளியில் போனதுக்கு வந்து திவ்யா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வன்மத்தில் வந்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை. திவ்யாவுக்கும் பிரஜன் வெளியில் போனதுக்கு என்ன சம்மந்தம்? ஆக்சுவலாக வெளியில் போனதுக்கு முழுக்க பிரஜனோட ஆக்டிவிட்டீஸ் தான் காரணம், அவர் நடந்துக்கிட்ட விதம் தான் காரணம். உடனே பாரு பக்கத்தில் உட்காந்துட்டு ஏற்றி விட்றாங்க. ஆக்சுவலாக வந்து டைரெக்டாக திவ்யா தான் காரணம்னு சொல்ல. ஆக்சுவலாக பிரஜன் வெளியில் போனதுக்கப்புறமா உனக்கு கொஞ்சம் ஆறுதலாக அவங்க இருக்கணும், ஆனால் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, வெளியில் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எரியிற தீயில வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது நல்லா இல்லை, அது சீரியஸாகவே நல்லாவே இல்லை. பார்வதியோட கேமுக்கு வந்து அது ரொம்ப அவங்கள வந்து தப்பாக வந்து வெளியில் வந்து போர்ட்ரே ஆகும். இப்போ நம்ம பார்வதி பற்றி ஏதாச்சும் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து பார்வதி ஃபேன்ஸ்லாம் சில பேர் வந்து திட்டுறீங்க. நான் நீ ரிவ்யூ பண்ணுறேன், உனக்கு என்ன பேச தெரியுது, என்ன நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது எப்படி வச்சுக்கலங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா ஓ சூப்பர், வேற லெவல், நல்லது. உங்களுக்கு பிடிச்சவங்களோட தப்பை வந்து நம்ம சுட்டி காட்டும் போது உடனே நீ தப்பாக இது பண்ணுற, நீ வந்து பேச என்ன இது கருத்துக்கள்? யாரு பக்கம் எல்லாரும் அங்கே யாருமே உத்தமர்கள் கிடையாது. ஈவன் கானாங்கிறதுக்கிட்டே ஃப்ளாஸ் இருக்கு, எல்லாருக்கிட்டையுமே தவறுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. தவறு இருக்கும்போது தவறை சுட்டி காட்டுறதுல என்னங்க தப்பு? இதில் வந்து எனக்கு புரியல. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நல்லா சிறப்பாக போச்சு நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்டாக நடந்துச்சு. இன்னைக்கு எபிசோடு எல்லாமே ஓகே, பட் ஆனால் நாமினேஷன் ப்ராசஸ் மட்டும் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. யார் உள்ள வரணுமோ அவங்க எல்லாருமே தப்பிச்சு வெளியில் போயிட்டாங்க. முக்கியமாக கனி, சபரி, ஆக்சுவலாக வந்து அவங்க நாமினேட் பண்ணலன்னு சொல்ல, அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி தப்பிச்சு அந்த சைடு உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். சுபிக்ஷாலாம் ஒன்றுமே பண்ணலை, சீரியஸாக சொல்கிறேன். எதுக்கு வச்சிருக்கானுங்க அந்த பீட் பாக்கிங்ஸ்னு ஒன்று கற்றுக்கிட்டு, ஐயோ கடவுளே முடியல. சில மிக்சருங்க வந்து அந்த இதில் வந்து தப்பிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதில் நாமினேஷனில் வந்தது வந்து ரம்யா, வியானா, சாண்ட்ரா, சபரி, எப்ஜே, வினோத், கமருதீன், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இதில் யார் வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ரெண்டாவது, சபரி எதுக்கு இந்த கேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது யோசிச்சு பாருங்களேன். சபரியை பற்றி பேசி ஆகணும். டைட்டில் வின்னர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறானுங்கல்ல. எக்ஸ் வின்னர் வந்து இவரோட மென்டர், இவரை வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்பிடுறாருன்னு சொல்லிட்டு. அதாவது வந்து ரம்யா எப்படி தேவையில்லாத ஒரு ஆணியோ பிக் பாஸ் வீட்டில், அந்த மாதிரி சபரிங்கிற ஒரு கேரக்டர் தேவையில்லாத ஆணி. இந்த 2 பேரையும் பேக்கப் பண்ணி அனுப்பி விட்டுருங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கான எபிசோடு அப்படிங்கிறது வந்து அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நான் 1 எபிசோடு தான் போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டண்டாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 7-8 வீடியோ வச்சு போடுவோம். இப்படி தான் ஒரு டைம் நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். பட் ஆனால் வீடியோ தான் போட முடியல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டண்டாக வீடியோ போடுவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பார்க்குற எல்லா நண்பர்களும், யூடியூப்பில் பார்க்குற நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹை பட்டன் தட்டி விடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.